இந்த உலகத்துல நார்மலா எல்லாரையுமே பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஆச்சரியம் வராது. ஆனா இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனிதர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கார்லோஸ் ஆல்ஃபி ரோட்ரிக்யூஸ். கார்லோஸ் ஆல்ஃபி ரோட்ரிக்யூஸ் இவர் ஒரு ஹாஃப் ஹெட் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அரை தலை மனிதர். இவரை ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னா, இவருக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்ல அவரோட தலையில இருந்த பாதி சதையையும் எலும்பையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இதனால தான் இவரை ஹாஃப் ஹெட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா பாதி தலையோட தான் இருக்கிறாரு. அதை வீடியோலே நீங்க பார்க்குறீங்க. என்னதான் இவருக்கு அவரோட தோற்றத்தை பத்தின கொஞ்சமாவது வருத்தம் மனசுல இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா தான் வெளியே நடமாடிட்டு இருக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஒய்யூ சென்ஹோன். ஒய்யூ சென்ஹோன் 96% ஹேரஸ்ட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 96% உடம்புல முடி கொண்ட மனிதர். இவர் 2002 வேர்ல்ட்ஸ் ஹேரஸ்ட் மேன் அப்படின்ற கின்னஸ் புக் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏன் அப்படின்னா இவரோட உடம்புல மொத்தம் 96% முடி மட்டும்தான் இருக்குது. இவர் ஒரு திரைப்பட நடிகர். இவர் 7 வயதா இருக்கும்போது இவரோட முதல் படம் லிட்டில் ஹாரி என்கிற திரைப்படம் இவருக்காகவே கதையை எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு அவ்வளோ முடி இருக்குது. டாம் ஸ்டானிஃபோர்ட். இவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கிறாரு. டாம் ஸ்டானிஃபோர்ட் இவர் ஒரு நான் ஃபேட் மனிதர். அதாவது அவரோட எடை கொஞ்சமே கூடாத மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு சைக்கிளிஸ்டாகவும் இருந்திருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2011 நேஷனல் பேரா சைக்கிளிங் சர்க்கியூட் ரேஸ் அப்படின்ற மிகப்பெரிய ரேஸில் சாம்பியன் பட்டம் வாங்கினவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட டாம் ஸ்டானிஃபோர்ட் தாங்க. இவருக்கு கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அது அவரோட கால், கை, அதுக்கப்புறமா எலும்புகள் சேரக்கூடிய இடத்துல இவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால இவரோட ஜாயின்ட்ஸ் எப்போவுமே இவருக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப பெயினை அனுபவிக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இவர் 1989 ஜூலை 1 பிறந்திருக்காரு. இவரோட ஹைட்டை பார்த்தோம் அப்படின்னா 191 சென்டிமீட்டர். இவரோட வெயிட்டு 65 கிலோ மட்டும்தான். 4வது நம்ம பார்க்க போகிறது சந்திரா பகதூர் தாங்கி. இவர் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப குட்டையான மனிதர். இவர் இன்னைக்கு இல்லாட்டாலுமே எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோன்னா நேபாள் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த பகதூர். பிப்ரவரி 2012 இவரோட ஹைட்டை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஷர் பண்ணப்போ இவர் தான் வேர்ல்ட்ஸ் ஷார்ட்டஸ்ட் அடல்ட் ஹியூமன் எவர் அப்படின்ற அவார்டையும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் தனக்கு முன்னாடி ரெக்கார்டு வாங்கின, அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப குட்டையான மனிதர் அப்படின்ற ரெக்கார்டு வாங்கின குல் முகமது அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ இவரோட ரெக்கார்டு தான் இருக்குது. இவரோட ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா 54.6 சென்டிமீட்டர் மட்டும்தான். இவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமா விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்திருக்காரு. இவர் 1939 நவம்பர் 30 பிறந்திருக்காரு. எப்போ இறந்து போயிட்டாருன்னு பார்த்தோன்னா 2015 செப்டம்பர் 3 இறந்து போயிட்டாரு. இருந்தாலுமே கின்னஸ் ரெக்கார்டில் இன்னைக்கு இவரோட பேர் தான் இருக்குது. பிரான்சிஸ்கோ டொமிங்கோ. பிரான்சிஸ்கோ டொமிங்கோ இவருக்கு தான் இந்த உலகத்திலேயே பெரிய வாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சிஸ்கோ டொமிங்கோ அவரோட 20வது வயசுல வேர்ல்ட்ஸ் ஒய்டஸ்ட் மேன் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான், அதுவும் 20வது வயசுலேயே. இவர் இட்டாலியில் நடந்த பிக் மவுத் அப்படின்ற காம்படிஷனில் கலந்து கொண்டு தன்னோட வாயில் எல்லா விதமான பொருட்களையும் உள்ளடக்கி காமிச்சிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாசர்ஸ், காஃபி கப்ஸ், பாட்டில்ஸ், இந்த மாதிரி பல பொருட்களை அவரோட வாயில உள்ளடக்கியிருக்காரு. இவரோட வாயோட மொத்த நீளத்தை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டர் இருக்குது. மைக்கேல் லாட்டிட்டோ எல்லா விதமான பொருட்களையும் சாப்பிடக்கூடியவர். இவருக்கு பைக்கா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு. இந்த பைக்கா டிசீஸ்னா எல்லாத்தையுமே சாப்பிட்றவங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா கிளாஸாக இருக்கட்டும், பேப்பர், வுட், மெட்டல் எக்ஸெட்ரா இப்படின்னு பல பொருட்களை சொல்லலாம். இவர் சாப்பிட்ற மெட்டல் எல்லாத்தையும் எப்படி டைஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் மிகப்பெரிய குழப்பம். அதை தான் டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இவரோட இண்டஸ்ட்ரின் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இவரால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த திக்கான இண்டஸ்ட்ரின் மூலமாக 18 பைசைக்கிள், 15 ஷாப்பிங் ட்ராலி, 7 டிவி, 2 நார்மல் பெட், ஒரு வாட்டர் பெட், ஒரு சவப்பெட்டி, ஒரு நேம் போர்ட். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, செஸ்னா 150 என்ற ஏர்கிராஃப்டை 2 வருஷமாக உட்கார்ந்து சாப்பிட்ருக்காரு. 7வது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரி டர்னர்.
கேரி டர்னர் இவர் 1971 இங்கிலாந்துல பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே இவரோட ஸ்கின் எலாஸ்டிக்கா தான் இருந்திருக்கு. ஆனா அதை யாருமே பெருசா எடுத்துக்கல. இவரோட 4வது வயசுல இவரை சுத்தி உள்ளவங்க இவரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஸ்கூல் போக தொடங்கியதுக்கு அப்புறமா தான் இவரே உணர்றாரு இவரோட ஸ்கின் மற்ற பசங்க ஸ்கின்னை விட ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருக்கு அப்படின்னு. இவரோட ஸ்கின்னை ஆரம்ப காலத்துல எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாகவும் வியப்பாகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக இவரோட ஸ்கின்ல உள்ள ஆபத்தையும் எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு ஆபத்து அப்படின்னா, இவர் சும்மா கீழே விழுந்து அடிபட்டாலுமே அது குணமாக, அதாவது உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன அடிபட்டாலுமே அது குணமாக ரொம்ப நாள் எடுத்துக்குமா, அதாவது சில மாசங்கள் கூட ஆகுமா. இவரோட 13வது வயசுல தான் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இவருக்கு இடிஎஸ் அப்படின்னு ரொம்பவே ரேரான டிசீஸ் இருக்குதுன்னு. இருந்தாலுமே இவர் தன்னுடைய ஸ்டொமக் ஸ்கின்னை வச்சு கிட்டத்தட்ட 1997 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 7 பேரை பத்தியும் இந்த 7 பேரோட வினோத தோற்றத்தை பத்தியும் இல்ல அவங்களுக்கு இயற்கையாவே நடந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.